ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லிக்கும் ரைஸ்க்கும் சேர்த்துக்குமான ஒரு சைட் டிஷ். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலான்னு வாங்க. ஸோ வழக்கம் போல் தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு ஆனியன் கறி லீவ்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டே இருங்க. ஸோ அது கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் கூடவே நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் வெஜிடபிள் பொட்டேட்டோ ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது கேரட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் 2 வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெஜிடபிள் என்னென்னு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பாலக்கு க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 1 மினிட் டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அதே மாதிரி காலிஃப்ளவரும் அதில் சின்ன சின்ன வார்ம்ஸ் இருக்கும். அந்த வார்ம்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்காக ஹாட் வாட்டரில் போட்டு 5 மினிட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அப்புறமா எடுத்து போடுங்க. ஸோ இது நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறோம்னா பிரிஞ்சால் கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கத்திரிக்காயும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா வதங்கணும். எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரணும். ஃப்ரை ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். ஸோ கேபேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸோ அது கூட என்ன பண்ண போகிறோன்னா இது நல்லா ஃப்ரை ஆகணும். தண்ணியே விடக்கூடாது. தண்ணியே விடாமல் அப்படியே தான் ஃப்ரை பண்ணணும். ஸோ இது எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா ஃப்ரை ஆகணும். வாட்டர் இல்லாமலே தான் ஃப்ரை பண்ணணும். ஸோ எல்லாமே அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பாலக் ஆட் பண்ணணும். பாலக் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதில் பண்ணணும். ஏன் நம்ம பாலக்கீரை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோன்னா ஸோ அது சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃப்ரை ஆகிட்டே இருக்கணும். வெறும் அந்த இதுலேயே லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அது கூட கொஞ்சமாக டர்மரிக் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரெட் சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது சால்ட் ஆட் பண்ண உடனே அதில் கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதோடு என்ன பண்ணணும்னா ஸோ அந்த வாட்டர்லேயே அது வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகணும். ஸோ எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா குக் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா மறுபடியுமே என்ன பண்ணணும், நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ண உடனே ஸோ என்கிட்ட கொஞ்சம் மீதி பாலக்கு இருந்தது. அந்த பாலக்கையும் சேர்த்துட்டேன். எல்லாம் ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக வேர்க்கடலை ஃப்ரை பண்ண வேர்க்கடலை எடுத்து அதோட சேர்த்துட்றேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் மல்டி வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீனுக்காக வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ஸோ கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் சப்பாத்தி செஞ்சுட்டு இதை ஃப்ரை வெஜிடபிள் ஃப்ரை கொடுத்தா அது அழகாக சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அவங்களுக்கான எல்லா விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கிடச்சிரும்.